இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ஃபியூல் இஷ்யூ போயிட்டுருக்கு. நேற்றுலாம் ஃப்ரீயாக தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ஆதம்பாக்கம் நேற்று ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 12 அன்றைக்கி மக்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா ஸ்டாக் காலி ஆகிடுச்சு சொல்லிட்டு லாரியில் வந்து லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்ளைலாம் இருக்க தான் செய்ய சொல்லி இந்த மேனேஜர் கூட சொன்னார். ஸோ மக்கள் பேனிக் ஆக வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நயராலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் வந்து காலி ஆகிட்டு மறுபடியும் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நைட்டு இவங்க போகிறதில்ல, மார்னிங் மட்டும் தான் போடுறாங்க. இது நேராக ஆதம்பாக்கம் முடியாது எடுத்தது. ஸோ இப்போ எல்லா இடங்களுமே மக்கள் பேனிக் ஆகிறதுனால இப்போ எல்லாம் ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு போனப்போ பாரத் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்ச் 13 அன்றைக்கி இன்றைக்கி எடுத்ததுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவு கம்மியாக தாங்க இருக்குது ஆதம்பாக்கம்ல இது. ஸோ மக்கள் நார்மலாக நின்று லைனில் தான் போட்டுக்கிறாங்க. ஸோ நான் இப்போ அவங்ககிட்ட கேட்டப்போ நைட்டெல்லாம் கூட ரொம்ப பேர் வந்து போட்டுட்டு தான் சொன்னாங்க. ஸோ அவங்களே ரீஃபில் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் பேனிக் ஆக வேண்டாம், சப்ளை எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் அங்கே இருக்க மேனேஜர் கூட விசாரித்தேன். ஸோ சப்ளை நார்மலாக வர மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு அவருமே கன்ஃபார்ம் பண்ணார். சில பேர் கேனில் அப்புறம் மினி ட்ரக்லாம் ஃபியூல் பண்ணுற வீடியோ பார்த்தேன். இது ஃபியூல் வந்து எல்லாருக்குமே தேவையான ஒன்று தான். ஸோ எல்லாருமே வந்து பேனிக் ஆகாமல் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணுன்ற எண்ணம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம தேவையில்லாமல் அதை பதுக்குனா நமக்கு கவர்மெண்ட்டோட எஸ்மா ஆக்டில் இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்டில் பதுக்குனா அதுக்கும் தண்டனையும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். அதனால் வந்து தயவுசெய்து வேணுங்கிறது மட்டும் வாங்கிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வாங்கி தேவையில்லாமல் வச்சுக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து அது இந்த ஃபியூல் வந்து பெட்ரோல் வந்து நமக்கு E20 ஃபியூல்னால பிளாஸ்டிக் பாட்டிலையும் கரோஷன் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. எத்தனை நாள் பிளாஸ்டிக்கில் ஹோல்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் வேணுங்கிற அளவு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி டேங்க்கில் போடுறீங்கனாலும் போட்டு வச்சுக்கோங்க. அதனால் கொஞ்சம் இந்த கிரைசிஸ் வந்து நம்ம எல்லாருமே ஒன்றா தான் கடந்தாகணும். அதனால் வந்து மக்கள் பேனிக் ஆக வேணாம்னு கேட்டுக்கிறேன். என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா பைக்கு பார்த்தீங்கன்னா 2009 BS3 இது. ஸோ ரீசெண்டாக ஒரு 1 இயராகவே வந்து எனக்கு ரொம்ப இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஃபியூல்னால என்னன்னு தெரியல. போன வருஷம் தான் கிளச் பிளேட் மாட்டினேன். இந்த வருஷம் கிளச் பிளேட் மாற்றிட்டேன். பெட்ரோல் டேங்க்கில் என்ன பண்ணேன், டேங்க் ஃபுல் பண்ணலாம்னு சொல்லி ஃபில் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பாயிண்ட்டில் லீக் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் எம்சீல் போட்டு ஓட்டினாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எம்சீல் போட்டு ஓட்டினப்பறம் தான் லீக் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ட்ரெயின் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பாட்டிலில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ பழைய வண்டிங்கெலாம் தயவுசெய்து டேங்க் ஃபில் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இந்த BS6 இந்த ஃபியூவல்னால நம்ம டேங்க்கு கரோஷன் ஆகுதாங்கிறது எனக்கும் தெரியலங்க. யாராவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். எனக்கு டேங்க் மாற்றுற மாதிரி சொல்கிறாங்க, 4000 ரூபா ஆகுன்றாங்க. ஸோ BS6 பெட்ரோல் ஜென்ரலாக அந்த E20 எத்தனால் இருக்கிறதுனால வந்து டேங்கை கரோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் பழைய வண்டிலாம் தயவுசெய்து வந்து டேங்க் ஃபில் பண்ணாதீங்க. ஒரு ஹாஃப் டேங்க் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணி கரோஷன் ஆச்சுன்னா நமக்கு அதுதாங்க நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா செலவாகும். இப்போ 1 இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக ரெஸ்ட்ரிக் இது ஆகாமல் இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயராக வந்து இப்போ கீழே துருப்பிடிக்குதுங்க டேங்க்கு கீழே. அது எதனாலும் தெரியலங்க. இந்த BS6 ஃபியூவல் போகிறதுனால E20 ஃபியூல்னாலேயும் தெரியல. அதனால் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த 10 ரூபா எம்சிஎல் 2 பக்கம் போட்டதுனால எனக்கு நல்லபடியாக ஒட்டிக்கிச்சு அது. ஸோ உங்கள் டேங்க்கில் இதே மாதிரி லீக் ஆச்சுன்னா டெம்பரரி ஃபிக்ஸ் அது பண்ண எனக்கு ஒரு மெக்கானிக்கை சஜஸ்ட் பண்ணார். புதுசு போனால் 4500 டேங்க்கு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் 2 காம்பவுண்ட் இருக்கும். 2 காம்பவுண்டில் ஈவனாக நம்ம ஈக்குவலாக நம்ம அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஓட்ட வேண்டியதாங்க வேலை. இது மும்பை போர்ட்ரஸ் வந்து வந்திருக்கு அப்டேட்டுங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஷிப் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அந்த ஈரானுடைய அந்த கண்ட்ரோல் இருக்க அந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஷிப் நம்ம இந்தியாவுக்கு நேற்று வந்ததாக சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஷிப்ஸ் எடுத்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் நம்புவாங்க. இந்த க்ரைசிஸ்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடுவோம். இறைவனுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து ஃபியூல் சப்ளை எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பழைய வண்டி வச்சுருந்தீங்க, மைலேஜ் எப்படி இருக்குது, இன்ஜின் இஷ்யூ எதாவது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.